இந்திய நாடு தமிழ்நாடு மாநிலம் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டம் தென்றல் நகர் என்னும் ஊரில் பள்ளத்தில் உள்ள வீட்டை மேலே ஜாக்கி வைத்து தூக்குவது எப்படி என்பதை அந்த நிகழ்வை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த வீடு உயர்த்தும் பணி முழு வீடியோவும் பதிவிட்டுள்ளேன். தெளிவாக ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு நாட்கள் பதிவிட்டுள்ளேன். அனைத்தையும் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இப்பொழுது அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பள்ளத்தில் வீடு வாங்கிட்டாரு. அந்த வீட்டை உயர்த்தும் பணி எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் சென்னையிலேருந்து இப்படி ஜாக்கி வச்சு மேலே ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிகழ்வு கேட்டோடனே என் ஃப்ரெண்ட் வந்துட்டு உடனே போய் அங்கே சென்னையில் போய் பார்த்தாரு. சன் பில்டிங் அப்படின்னு சொல்லி அவங்க சன் லிஃப்டிங்னு சொல்லி அவங்கள வர வச்சாங்க. கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மழை பிரச்சனை, அங்கே மழை ஏகப்பட்டது இருந்துச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்களும் கூட்டிகிட்டு வர முடியாத நிலை. ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் அந்த நேரத்தில் வண்டி அனுப்பிச்சு இந்த ஆட்கள்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க வந்து பார்த்தாங்க, ஃபஸ்ட்டு செக் பண்ணாங்க, எல்லா இடத்த பார்த்துட்டு போயிட்டார் ஓனர். மறுபடியும் வந்து ஆளுங்களை அனுப்பிச்சி விட்டு எல்லா பணிகளும் நடைபெற்றுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கிலாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 200 ஜாக்கி இப்போ அங்கேருந்து வந்தது. இந்த வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அங்கேருந்து வண்டியிலேயே கொண்டாண்டாங்க. அங்கேருந்து பசங்க பார்த்திங்கன்னா ஒரு 6 பசங்க வந்திருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் இங்கேயே தங்கியிருந்து அந்த வேலைகள்லாம் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாள் நிகழ்வும் ஒவ்வொரு வீடியோவை நான் பதிவிட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதற்கு முன்னால் நிகழ்வு இது அடித்தளத்துலேருந்து எப்படி கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் முன்னால் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு தகவல் ஏதாவது வேணுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கி வந்து இந்த வீடு வந்து 4 அடி ஏற்றுறதுக்கு சொல்லியிருக்காரு வீட்டு ஓனர். அந்த 4 அடிக்கு 3 விதமாக ஏற்றணும். அதாவது ஃபஸ்ட்டு 1.5 அடியும், இரண்டாவது 1.5 அடியும், அப்புறம் ஃபஸ்ட்டு 1 அடியும் அப்படியும் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுவும் இப்படி தான் ஏற்றுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 அடி ஏற்றிட்டாங்க. இப்போ 2வது லிஃப்டிங் அதாவது கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏற்றிருக்காங்க, இதை கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு 1.5 அடி ஏற்றிட்டு இதை லிஃப்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இப்போ இதை இந்த ஒவ்வொரு கட்டையாக எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அப்படியே இந்த கல் வச்சு ஃபுல்லாக கட்டிடுவாங்க. உங்கள் பணிகள் நடந்துகிட்ருக்கு பாருங்கள், எவ்வளோ சுறுசுறுப்பாக. பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தெளிவாக நல்லா நீட்டாக வேலை செஞ்சாங்க, சுறுசுறுப்பாக இருந்தாங்க. அது இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் பார்த்து கரெக்டாக அளவு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா சுற்றிலும் அந்த கல் வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை கட்டி முடித்தோடனே பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கியை தூக்கி மேலே வச்சுருவாங்க. மேலே வச்சோடனே அடுத்து வந்து மறுபடியும் ரைஸ் பண்ணுவாங்க. இந்த செவரு பார்த்திங்கன்னா அடித்தளம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 4 அடி அகலத்தோடு போடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது பேஸ்மெண்ட்டை நல்லா இருந்தால் தான் வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிங்கிறனால கீழே பேஸ்மெண்ட்டும் சூப்பராக பண்ணுவாங்க. 4 அடி அகலத்துக்கு அவங்க ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கட்டுறாங்க. இங்கே கல் பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட் கல்லை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா செங்கல் வந்து நொறுங்கிடும் அப்படிங்கிறனால சிமெண்ட் கல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிங்கிறனால சிமெண்ட் கல் தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜாக்கி எப்படி எடுத்து வைக்கிறாரு பாருங்கள். டக்குன்னு ஒவ்வொரு கட்டைகளாக எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு அப்படியே கல் கட்டிக்கிட்டே வந்துடுவாங்க. இப்போ கட்டிட்டாங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபுல் இதாக இப்போ கட்டிட்டாங்க. இப்போ அடுத்து ரைசிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ரைசிங் பண்ணியாச்சு, 1.5 அடி பண்ணியாச்சு, அந்த கட்டைகள் கட்டியாச்சு, மேலே ஜாக்கியை தூக்கி வச்சாச்சு. இப்போ இந்த பணி நடந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சுற்றி வரவும் இப்படி எல்லா இதுவும் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைகளுக்கு தொடங்குவாங்க. அடுத்து ஃபுல் இதையும் கவர் பண்ணி ஃபுல்லாகவே வீட்டோட சுற்றுப்பகுதி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட்டிடுவாங்க. கட்டின அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அப்புறம் ஜாக்கியை வந்து மறுபடியும் மேலாத்தையும் தூக்கி வச்சு மறுபடியும் அடுத்த ரைஸ் பண்ணுவாங்க. இந்த வீடு ரொம்ப பள்ளத்தில் இருக்குங்க பாருங்கள். டிச்சோட எவ்வளோ டெத்து ரொம்ப கீழே இருக்கும். இது பாருங்கள், ஏற்றினோடனே எப்படி வீடோட அமைப்பை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாம். இப்போ இந்த பகுதியில் என்ன கட்டாமல் இருந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கட்டினோடனே இந்த அடுத்து ரைசிங் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகும். இது ஃபுல்லாகவே கவர் பண்ணி கட்டின அப்புறம் தான் அந்த பணிகள் நடைபெறும். இப்போ இதெல்லாம் கட்டையை எடுத்துகிட்டு அந்த இது கட்டுவாங்க. கட்டின அப்புறம் மறுபடியும் வந்து இது பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரூம்லாம், இது படிக்கட்டு பார்த்திங்கன்னா தெரியுது. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1.5 அடி மேலே தூக்குனது அழகாக தெரியுது. இன்னும் படிக்கட்டு பார்த்திங்கன்னா 4 அடி தூக்கணும். படிக்கட்டுக்கும் ஒரு ஜாக்கி கொடுத்துருக்காங்க அழகாக, படிக்கட்டோட இது கலராகாமல் இருக்க உடையாமல் இருக்கிறதுக்காக. இது பாருங்கள், உள்ள எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க, வேலைகள் நடந்துகிட்ருக்கு ஃபுல்லாகவே. இது டியூப் மட்டும் பார்த்து எவ்வளோ லெவலுங்கிறது கரெக்டாக கவர் பண்ணி ஏற்றுவாங்க. சாப்பிட்டாச்சேண்ணா? இந்த வெளியில் வந்து செவரு வச்சுருக்கிறது எதுக்குன்னு பார்க்குறீங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போர்ட்டிகால் அதாவது பில்லர் உள்ள பகுதியை வந்து அது ஸ்ட்ராங்காக முட்டு கொடுக்கறதுக்காக அது மாதிரி அந்த செவரு வச்சுருந்துருக்காங்க. அந்த இது வைப்பாங்க.
அந்த மாதிரி அதே மாதிரி ஜன்னலும் அதே மாதிரி அந்த விரிசல் உருவாமல் இருக்குது. ஜன்னலுக்கும் கல் வச்சு கட்டியிருப்பாங்க. இது முன்னாள் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை போய் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரைசிங்க்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ ஜாக்கி வச்சு ஏற்ற போகிறாங்க. எல்லோரும் சேர்ந்து இப்போ ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10-20 ஆள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஜாக்கி ஒரு 5 ஜாக்கி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து சொல்ல அந்த நம்பர் சொல்ல அந்த ஜாக்கி வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மொத்தம் 4 அடி, இது 1 அடி ஏற்றி கட்டிட்டோம். மறுபடியும் இது 1 ஏற்றி இன்றைக்கி கட்டிட்டு அதுக்கு மேலே 1 அடி ஏற்றுவோம். கொஞ்சம் அந்த பார்க்குறாரு. இது பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கு அடியில் இந்த ஜாக்கி இப்போ ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சன், அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் படிக்கட்டுக்கு அடியில் இப்போ ஏற்றிட்டு இருக்காரு. அங்கே ஃபுல் இது ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலில் இப்படி ஏற்றிட்டு இருக்காரு. ஜாக்கி ஏறுறது, அதாவது வீடு ஏறுறதே தெரியாது. ஜாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக லெவலாக கரெக்டாக மட்டம் பார்த்து எந்த ஒரு அசம்பாதம் இல்லாமல் தெளிவாக பார்த்து கவனமாக ஏற்றுறாங்க. அதுதான் முக்கியம். இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2வது ரைஸ், அதாவது 1 அடி ஏற்றிட்டாங்க. மறுபடியும் மேலே 1 அடி ஏற்றுறதுக்காக ஏற்றிட்டு இருக்காங்கலாம். இப்போ ஒவ்வொரு ஜாக்கிக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு ஆள் 5 ஜாக்கி இந்த மாதிரி ஏற்றிக்கிறாங்க. அவங்க கண்ட்ரோலில் அந்த ஜாக்கியை சொல்ல ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஹால் இது பார்த்தீங்கன்னா இங்கே இதுலேயும் நல்லா சுற்றிடும். இது ஒரு ஆள் கண்ட்ரோலில் 2 பேர் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிச்சன். அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா படிக்கட்டு, அது படிக்கட்டு மேலே இருக்குது. இந்த பக்கம் வந்து டைனிங் ஹால் இது. இந்த நம்பர் எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஒரே ரைஸாக ஏறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்கிற நம்பருக்கு கரெக்டாக அதை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் போய் அவர் தான் பார்த்துட்டு சொல்லுவார், இந்த ஹைட்டு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் சொல்லுவார். எந்த பக்கம் ஏறுது ஹைட்டு கரெக்டாக ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்வார். அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் ஏற்றிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால், பெட்ரூமாக இருப்பாங்க. இது ஒரு பெட்ரூம், 3 பெட்ரூம். இது பார்த்தீங்கன்னா பெரிய பெட்ரூம். ஃபேன் முதற்கொண்டு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அப்படியே ஏறிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க ஏற்றும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு சில சென்டரில் உள்ள அந்த ஜாக்கிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹைட் ஏற்றிட்டு ஒன்று கழட்டிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கழட்டிட்டாங்க பாருங்கள். இது அங்கே சென்டர் ஒன்று கழட்டிட்டாரு, இந்த பக்கம் இருக்குது. அப்படி ஒன்றும் லூஸ் ஆகி கழட்டிக்குவாங்க.
இப்போ அந்த இடத்துக்கு கட்டையை வச்சுருவாங்க. கழட்டிட்டு இப்படி கட்டையை வச்சுருவாங்க. இப்போ கட்டையை வச்சு லைட்டாக எடுத்துருவாங்க. அவ்வளோதான். பாருங்க, இந்த ஜாக்கெட் முடிஞ்சிச்சு. இதை கழட்டிட்டு இதுக்கு ஒரு கட்டையை வச்சுருவாரு. கட்டையை வச்சு ரைஸ் பண்ணிக்கலாம். यूट्यूब चैनल இப்போ எதுக்கு இந்த கட்டை வைக்கிறாங்கன்னா, இது இவங்க வந்து இந்த இது கட் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த இது செவரு கட்டிட்டு அப்படியே எடுத்துருவாங்க. ஆனால் இப்போ கட்டை எதுக்கு வைக்கிறாங்களே, அவ்வளோதான். அந்த ஹைட்டு தான். மறுபடியும் ஏற்றினாங்க. இப்போ கட்டை வச்சு வச்சுருவாங்க. ஹைட் 10 நாள் கட்டை வைக்கிறாங்களா, எதுக்கு வைக்கிறாங்க? ஹைட் ஏறினால அந்த கட்டை கொடுக்குறாங்க. கட்டை கொடுத்து மறுபடியும் ஏற்றிடுவாங்க. இன்னும் எவ்வளோ ஹைட் ஏற்றுவாங்க இதுக்கு? இன்னும் 2 விட்டு மேலே ஏறுமா? இன்னும் 2 கட்டை வைக்கலாம். இன்றைக்கி ஏற்றுவாங்களா அவ்வளோ? ஓகே. 4 மணிக்கு ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றில 2வது ஏற்றிட்டு இருக்காங்க. எல்லாம் உள்ளேயே பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே இருந்து பாருங்கள் எவ்வளோ பயப்படாமல் சாப்பாடு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. மூணு கட்டை வச்சா 1.5 அடி வந்துருங்களா? 3 கட்டை. பார்த்தீங்கன்னா 37 இன்ச்சு வரைக்கும் ஏற்றிட்டு வந்திருக்காங்க. ப்ளூ கலர் இருந்து சொல்கிறாரா? ஒரே எழுத்து தானே போட்டிருக்காங்க. இந்த போட்டிருக்கோம். இது பாருங்க, இதில் கலர் வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கடா. எல்லா கலர் சாக் பீஸ் வச்சுருக்காங்களே. இங்கேயே சமைக்கிறாங்க பாருங்க, அழகாக உட்காந்து சூப்பராக. 20 நாளைக்கு வேலை செய்கிறதுனா 20 நாளுக்கான சமையலும் அவங்களே செஞ்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள்லேயும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 7வது பார்ட். நீங்கள் தெரியாதவங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு அடித்தளத்துலேருந்து எப்படி ஏற்றுனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இனி வர இதில் இன்னும் எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக போடுவேன். எல்லோரும் பார்த்துக்குங்க. மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணலாம். வாங்க, சேனலை வாழ வைங்க, வளர வைங்க. நன்றி. அடுத்த நிகழ்வு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த சைடு அண்ணாகிட்ட பேசிட்டு இருந்தேன், சிமெண்ட் எடுக்கிறாங்க. சரி சரி, நான் உள்ளே தான் இருந்தேன். வீடியோ போட்டிருக்கிறீங்களா? போட்டுங்க நேற்று.